எல்லாருக்கும் வணக்கம்பா. இது ஆன்லைன் டெஸ்ட் நம்பர் 2. அந்த டெஸ்ட்ல இருக்கிற மேக்ஸ் கொஸ்டினை பார்க்கலாம். மேக்ஸ் கொஸ்டின்ல நம்ம இந்த 2வது டெஸ்ட்லயும் வந்துட்டு சராசரி தான் கொடுத்துருக்கோம், ஆவரேஜ் தான் கொடுத்துருக்கோம். 2 டெஸ்ட்டுக்கும் ஒரு மேக்ஸ் மாடல் கொடுத்துருக்கோம். ஒட்டுமொத்தமா 10 மேக்ஸ் ஒரு டாபிக் கொடுத்துருக்கோம். இந்த 10 வந்துட்டு ஒரு 20 டெஸ்ட் வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் திரும்ப அந்த 10மே வந்துட்டு ஃபுல் டெஸ்ட்டா நம்ம தொடர்ந்து எழுதுவோம். இப்போ இந்த டெஸ்ட் 2ல ஆன்லைன் டெஸ்ட் 2ல இருக்கிற மேக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். வினாயன் 48க்கான விடையை பார்க்கலாம். கேள்வி: 24 முதல் 30 வரை உள்ள எண்களின் சராசரி காண்க. 24 முதல் 30 வரை உள்ள எண்களின் சராசரி, 30 வரை உள்ள எண்களின் சராசரி காண்கன்னு சொல்றாங்க. நம்ம தொடர்ந்து அதை எழுதிக்கலாம். 24, 25, 26, 27, 28, 29, 30, 30 வரைக்கும் உள்ள எண்களின் சராசரி. நம்ம போன டெஸ்ட்ல பார்த்திருந்தோம், சராசரினாலே சிங்கிள் டிஜிட் நம்பரா இருக்க பாருங்க. மொத்தமா எண்கள் 1, 2, 3, 4, 5, 6, 7 நம்பர் சிங்கிள் டிஜிட்டா இருக்குன்னா அழகா இந்த பக்கம் 7 நம்பர்னா இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 பிரிச்சுக்கலாம்ல. பிரிச்சுட்டா நடுவில் எது இருக்கோ அதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிடலாம். அப்படி உங்களுக்கு இதுல சந்தேகம் இருக்குனாலும் இந்த எல்லா நம்பரும் கூட்டுங்க. கூட்டினீங்கன்னா ஏதோ ஒரு ஆன்சர் வரும்ல, அந்த நம்பர் அந்த 7 டிவைட் பண்ணுங்க, அடிச்சாலும் ஆன்சர் 27 தான் வரும். ரொம்ப சிம்பிளா இது மாதிரி போட்டுக்கலாம். 7 நம்பர், இப்போ 9 நம்பர் இருந்தாலும் இந்த பக்கம் 4 அந்த பக்கம் 4, 5 நம்பர் இருந்தாலும் இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2, அது மாதிரி பிரிச்சுட்டு நடுவில் எந்த நம்பர் இருக்கோ அது அதோட சராசரி அப்படின்னு சொல்லலாம். இது வந்துட்டு ரெகுலரா போகணும். அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு, நம்பர் வந்துட்டு தொடர்ந்து போகணும். அப்படின்னா தொடர்ந்து ஒற்றைப்படை எண்களா இருக்கணும், அப்படின்னா தொடர்ந்து இரட்டைப்படை எண்களா இருக்கணும். இப்ப பகா எண்கள் அப்படியெல்லாம் சொல்றாங்கன்னா அதுல போயிட்டு நம்ம சராசரி இப்படி கண்டுபிடிக்க முடியாது. அதுல வந்து ஒட்டுமொத்தமா கூட்டி எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை டிவைட் பண்ணணும். இப்ப சிம்பிளா வந்துட்டு தொடர்ந்து இயல் எண்களா போறதுனால இந்த பக்கம் 3 எண் அந்த பக்கம் 3 எண் எடுத்துட்டு நடுவில் எந்த எண் இருக்கோ அந்த எண்ணை வந்துட்டு நம்ம அதோட சராசரின்னு சொல்லலாம். சரி, ஓகே. அடுத்த கேள்வி பார்க்கலாம். வினாயன் 51 பார்க்கலாம். அடுத்தடுத்த 11 இயல் எண்களின் சராசரி 145 எனில் அதில் மிக சிறிய எண் எதுன்னு கேட்கிறாங்க. அடுத்தடுத்த 11 இயல் எண்களின் சராசரி 145 எனில் அதில் மிக சிறிய எண் எதுன்னு கேட்கிறாங்க. கண்டுபிடிக்கலாம். 145 தான் நம்மளுக்கு ஆவரேஜ்னு சொல்றாங்க. அந்த எண்களோட சராசரி ஆவரேஜ். 11 எண்கள் இருக்கணும், அடுத்தடுத்து இருக்கணும், தொடர்ந்து இருக்கணும்னு சொல்றாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஆவரேஜ்னாலே நடுவில் வரும். அப்ப அதுக்கு முன்னாடி பின்னாடி வந்துட்டு நம்ம எண்களை போட்டாலே 11 எண் வரும்போது நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, 144 இதுக்கு முன்னாடி வந்திருக்கும், இதுக்கு பின்னாடி 146 வந்திருக்கும். இப்ப மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு பாருங்க, 1, 2, 3 நம்பர் இருக்கு. சரி, அப்ப இன்னும் வேணும் இல்ல நம்மளுக்கு 143, இங்க 147, இங்க 142, இங்க 148, இங்க 141, இங்க 149. இப்ப எத்தனை நம்பர் இருக்கு பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 நம்பர் இருக்கு. 11 நம்பர் வரணும்னு சொல்றாங்கல்ல, அதனால 140, இந்த பக்கத்துல 150. இப்ப சொல்லுங்க மொத்தமா எத்தனை நம்பர் இருக்கு? 11 நம்பர் இருக்கு. அவங்க சொல்ற மாதிரி அடுத்தடுத்து 11 இயல் எண்கள், இயல்பா இருக்கு, 11 எண்கள் இருக்கு. அதோட சராசரியும் பாருங்களா, இந்த பக்கத்துல 5 நம்பரு, இந்த பக்கத்துல 5 நம்பரு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நடுவில் இருக்கிற நம்பர் தான் அதோட சராசரி. அதுக்கும் வந்து பொருத்தமா இருக்கு. அப்படின்னா இந்த எண்கள்ல இருக்கிறத சின்ன நம்பர் எந்த நம்பரு அப்படின்னு கேக்குறாங்க. சின்ன நம்பர் 140. ஆன்சர் 140. ரொம்ப சிம்பிளாவே போடலாம். சரி, ஓகே. அடுத்த கேள்வி பார்க்கலாம். 235, 813, 925, 605, x 807, 710 ஆகிய எண்களின் சராசரி 714 அப்படின்னா அந்த x உடைய மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. x உடைய மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. நம்மளுக்கு சராசரின்னு சொன்னாலே 714 சராசரி சொல்றாங்களே, அப்படின்னாலே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இது எல்லாத்துலயுமே 714 இருக்குன்னு அர்த்தம். 714, 714 அப்படி இருக்குன்னு அர்த்தம். 714 எல்லாத்துலயுமே 714 சராசரியா 714 இருக்கு அப்படின்னு அர்த்தம். சராசரியா 714 இருக்குன்னு அர்த்தம். சரி, இப்ப 1, 2, 3, 4, 5, 6, 7, 714 பெருக்கிறதுனா பெருக்கலாம், இல்லைன்னா கூட்டுறதுனால கூட்டிக்கலாம். 7 714 பெருக்கிறோம். 4 7 28, 28 8 மீதி 2, 4 7 7, 9, 7 49, 4998. கூட்டு மொத்தமா ஆவரேஜா நீங்க 714 போட்டீங்கன்னா இவ்வளவு வந்திருக்கணும். ஆனா இப்ப கூட்டினாக்கா எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 235, 813, 925, 605, 807, 710 கூட்டலாங்களா? 710 எல்லாத்தையும் கூட்டினா 4095 வருது. சரி, ஓகே. அவங்க ஆவரேஜ் என்ன சொல்றாங்க, ஒரு நம்பருக்கு 714 சொல்றாங்க. ஒரு நம்பருக்கு 714 போட்டா 4998 வரணும். ஆனா நம்மளுக்கு அவங்க கொடுத்திருக்கிற நம்பர் அடிப்படையில் பார்க்கும்போது 4095 தான் கொடுத்திருக்காங்க. இப்ப 4998ல 4095 கழிச்சாக்கா மீதி ஆன்சர் என்ன வருது பாருங்க. 8ல 5 போனா மீதி 3,
9ல் 9 போனா 0, 9 நேரடி அடிக்கிறோம், அப்புறம் 4ல் 4 போனா மீதி 0. ஆன்சர் வந்துட்டு 903 இருக்கு. ஆமா, ஆன்சர் 903 தான். சரி, ஓகே, அடுத்த கேள்வி போலாம். 3 பொருள்களின் சராசரி விலை ரூபாய் 15,000. 3 பொருள், ஏதோ ஒரு 3 பொருள் இருக்கு. அந்த 3 பொருளோட சராசரி விலை எல்லாத்துக்கும் ஆவரேஜா 15,000 15,000 15,000 அப்படின்னு இருக்கு. சராசரி விலை 15,000. மற்றும் இதோட விகிதம் 3:5:7 அப்படின்னு இருக்கு. எனில் குறைவான விலை மதிப்பை கொண்ட, விகிதத்துல கம்மியா இருக்கிறதுல விலை மதிப்பும் கம்மியா இருக்கும், குறைவான விலை மதிப்பை கொண்ட பொருளுடைய விலையை காண்கன்னு சொல்றாங்க. நம்ம இது மாதிரி ரேஷியோ அடிப்படையில் கொடுத்தாக்கா அது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் கூட்டிக்கணும். எல்லாத்தையும் கூட்டணும். இந்த ரேஷியோ மட்டும் கூட்டணும்னா வருது 3, 7, 10, 15 15 வருது. இங்க ஒட்டுமொத்தமா அவங்க ஆவரேஜ் சொல்லியிருக்காங்கல்ல, ஆவரேஜ் 45,000 வருது. ஒட்டுமொத்தமா கூட்டினா இங்க கூட்டுற மாதிரி எதையும் கூட்டுறல, கூட்டினா 45,000 வருது. 45,000 டிவைடட் பை 15 போட்டோம்னா ஒரு 15 15 3 15 45. இந்த 3 0 மேல ஏத்திக்கிறோம். அப்ப ஒன்னுடைய மதிப்பு 3000. ஒன்னுடைய மதிப்பு 3000. அப்ப 3 மதிப்பு 9,000. 3 3 9 9,000. 5 மதிப்பு 3 15,000. அடுத்து 7 மதிப்பு 7 3 21,000. இது எல்லாத்தையும் கூட்டுங்க, 45,000 வரும். நம்மளுக்கு சின்ன நம்பர் தான் கேட்டிருக்காங்க, 9,000 அப்படின்றதுதான் சரியான ஆன்சர். சரி, ஓகே, அடுத்து நம்ம வினாயன் 60 பார்க்கலாம். டெஸ்ட்ல வந்த கேள்விதான் இது. 7 35க்கு 5 மீதி 3, 2 10 13 135. அதுல ஒரு எண்ணம் நீக்கிறாங்க. ஒரு எண்ணம் நீக்கினா 5 எண்ணுக்கு பதிலாக 4 எண் வரும். அதோட சராசரி 25 ஆகுதுன்னு சொல்றாங்க. ஆனாக்கா 4 25 100. 135ல 100 கழிச்சாக்கா 135ல 100 கழிச்சா மீதி கிடைக்கிறது 35. அப்ப நீக்கப்பட்ட எண் எது அப்படின்னா 35. நம்ம இந்த கேள்வி போன டெஸ்ட்லயும் கேட்டிருந்தோம். ஒரு சில கேள்வி திரும்ப கேட்டாதான் லாஸ்ட் நடந்த அந்த கொஸ்டினை வந்து ரீகால் பண்ணிட்டு வருவாங்க. நம்ம திரும்ப அதே கேள்வி வச்சிருக்கோம். சரி, ஓகே, அடுத்த கேள்வி போலாம். வினாயன் 63 பார்க்கலாம். 2 7 6 மற்றும் x ஆகிய எண்களின் சராசரி 5. இதோட சராசரி 5. அடுத்து 18 1 6 x மற்றும் y இதோடைய சராசரி 10 அப்படின்னா y உடைய மதிப்பு என்னன்னு கேட்கிறாங்க. y உடைய மதிப்பு என்னன்னு கேட்கிறாங்க. ஒரு நல்ல கேள்விதான் இது. போலீஸுக்கு தாண்டி நம்ம எஸ்ஐ கூட இது மாதிரியான கேள்வி கேட்கலாம். சரி, இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். இப்ப 2 7 6 x இதோடைய ஆவரேஜ் 5ன்னு சொல்றாங்கல்ல, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இது மாதிரின்னா எல்லா இடத்துலயும் 5 இருக்குன்னு தான் அர்த்தம் அப்படின்ட்டு. அப்ப 1 2 3 4 4 5 எத்தனை ஆகுதுங்க? 4 5 20 வருது. இவங்க கொடுத்திருக்கிற நம்பர் பாருங்களா, 2 7 9 ஒரு 6 15 கொடுத்திருக்காங்க. 20ல 15 போனா அதோடைய மீதி இருக்கிறது 5. இப்ப x உடைய மதிப்பு 5 தான். x உடைய மதிப்பு என்ன வருது? 5 தான் வருது. x உடைய மதிப்பு 5. ஓகே, 18 1 6 x y இதோட ஆவரேஜ் 10ன்னு சொல்றாங்க. 10 எடுத்து அப்ளை பண்ணலாம் எல்லா இடத்துக்கும். இங்க 10 இருக்கு 10 இருக்கு 10 இருக்கு 10 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 2 4 5 50 இருக்குன்னு அர்த்தம். ஆவரேஜ் 50 இருக்குன்னு அர்த்தம். நம்மளுக்கு 18 இதெல்லாம் நம்பர் கொடுத்துட்டாங்களா? x y மட்டும் நம்மளுக்கு தெரியல. எக்ஸுக்கு நம்ம ஆனா ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப கூட்டலாமா எவ்வளவு நம்பர் வருதுன்னு பாக்கலாங்களா? 18 1 19 19 ஒரு 6 25 25 ஒரு 5 30 மொத்தமா 30 வந்திருக்கு. ஆனா அவங்க ஆவரேஜ் சொல்லும் போது எல்லாத்துக்கும் 10 போடுதுன்னு சொல்றாங்க. ஆவரேஜ் 50. 50ல 30 கழிச்சாக்கா மீதி 20 வரும். இந்த 20 தான் ஒய்யோட மதிப்பு. சரிங்களா? ஈஸியான கேள்விதான். ஆனா வந்து 2 விதமா பிரிச்சு கேட்கறதுனால நமக்கு கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் தள்ளி பாருங்க. ஒரு 2 டைம் பாத்தீங்கன்னா கூட புரியாது, உங்களுக்கு புரியும். அடுத்த கேள்வி போலாம். அடுத்த வினா எண் 66 பார்க்கலாம். 5 எண்களின் சராசரி 140. ஒரு எண்ணை நீக்கும் போது சராசரி 130 ஆக மாறுகிறது எனில் நீக்கப்பட்ட எண்ணை காண்கன்னு சொல்றாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்விதான். 5 எண்ணோட சராசரி 140. 5 எண்ணோட சராசரி 140 பெருக்கலாம் நம்ம 0 20க்கு 0 மீது 2 ஒரு 5 5 5 7 இப்ப 700 வருது. 5 எண்ணோட சராசரி 140 போட்டா 700 வருது. அதுல இருந்து ஒரு எண்ணை நீக்கிறாங்க. நீக்கிற எத்தனை எண்ணம் இருக்கும்? 4 எண்ணம் இருக்கும். ஒரு எண்ணம் நீக்கினா சராசரி 130 மாறுது அப்படின்னு சொல்றாங்க. 130 என்ன கண்டுபிடிக்க பார்ப்போம். 0 4 3 12க்கு 2 மீதி 1 ஒரு 4 4 1 5 520. 700ல மொத்தமா கண்டுபிடிச்சது நம்ம ஆவரேஜ் போடுறது 140. 700ல 520 கழிச்சாக்க மீதி எவ்வளவு வருது? பார்த்து சொல்லலாம் 180 வருது. ஆன்சர் நீக்கப்பட்ட அந்த ஒரு
என்னுடைய மதிப்பு வந்துட்டு 169 பார்க்கலாம். இந்த ரெண்டாவது டெஸ்ட்ல இருக்கிற கடைசி மேக்ஸ் கொஸ்டின் இது. இதுக்கான விடையை பார்க்கலாம். 10 எண்களின் சராசரி 18. ஒவ்வொரு எண்ணுடனும் 5 கூட்டினால் கிடைக்கும் எண்களின் சராசரி கேட்கிறாங்க. 10 எண்களோட சராசரி 18 போட்டாலே தெரியல நம்மளுக்கு. ஒரு 0 கூட்டி போறோம். அப்ப ஆன்சர் வந்துட்டு 180 வரப்போகுது. ஒரு எண்ணு கூடணும். ஒரு எண்ணு 18, அது கூட 5 கூட்டு, 18 அது கூட 5 கூட்டு அப்படின்னு சொல்றாங்க. இந்த 10 எண்ணு கூடணும். இது மாதிரி கூட்டும் போது அதோட ஆவரேஜ் என்ன வரும்னு கேட்கறாங்க. கூட்டினாலே நம்மளுக்கு தெரியல 23 230 வரும். அது மாதிரி போடணும்னு கூட அவசியம் இல்லை. டைரக்டா 18 கூட 5 கூட்டினாலே போதும். அதுதான் அதோட ஆவரேஜ். ஆன்சர் 23. ஓகே, இந்த ஆன்லைன் டெஸ்ட்ல இருக்கிற ரெண்டாவது டெஸ்ட்ல மேக்ஸ் கொஸ்டின் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டெஸ்டும் சரி, ரெண்டாவது டெஸ்டும் சரி, நம்ம ஆவரேஜ் தான் பார்த்திருக்கோம். ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக் ஆவரேஜ்ன்றது. நம்ம இது வரைக்கும் பார்த்த மாடலே வந்து போதும். போலீஸுக்கு போதுமானது தான், எஸ்ஐக்கு கூட போதுமானது தான். அது நம்ம போலீஸுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதோடைய ஃபார்முலாவே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அந்த ஃபார்முலாவை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு மேக்ஸை போட ஆரம்பிச்சிட்டோம். அதனால நீங்க பயப்பட வேணாம். நம்ம போட்ட வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இன்னும் கூட நம்ம அந்த 4 டெஸ்ட் முடிஞ்ச 5வது டெஸ்ட் வரும்போது திரும்ப ரிவிஷன் பண்ண போறோம். அடுத்து 8 டெஸ்ட் முடிஞ்சதும் திரும்ப ரிவிஷன் பண்ண போறோம். அதனால தொடர்ந்து ரிவிஷனும் பண்ணினே இருக்கிறதுனால இதுவே கூட நம்ம இன்னும் அடுத்தடுத்த வந்து ஸ்டேஜுக்கு போயிட்டு நம்ம அந்த மேக்ஸை பார்க்கலாம். அடுத்த வீடியோல பார்க்கலாம். ரொம்ப நன்றி.